மதுரையில் வந்து பல கல்குவாரிகள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு காலத்துல கிரானைட் குவாரியை வச்சு ஒரு சைடு ஃபுல்லா அழிச்சிட்டாங்க. இப்ப வந்து கல்குவாரிகள் நம்ம வந்தோடனே முதல்ல என்ன பண்ணோம், எல்லா இடத்துலயும் இருந்த இல்லீகல் கல்குவாரி எல்லாத்தையும் போடணும், எல்லாத்தையும் ரீஅசஸ் பண்ணிடுறோம். எங்கெங்கெல்லாம் முறைகள் இருக்கோ முறையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அரசு இயற்கையை, அரசு சொத்துக்களை, அரசு நிலங்களை, புறம்போக்கு நிலங்களில் பட்டா போடாத நிலையிலிருந்து யார் யாரெல்லாம் அனுமதி இல்லாமல் கொள்ளையடிச்சாங்களோ அனைவருக்கும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை. இனிமேல் யாரும் இந்த மாதிரி இயற்கையை கொள்ளையடிக்க மாட்டோம். யாரும் தேவையில்லாமல் போய் எங்கேயும் குவாரியா ஒதுக்க முடியாது. 10 வருடம் 15 வருடம் போராடி இருந்த மக்கள் அனைவரும் சொன்ன உடனே அனைத்து குவாரிகளும் மூடப்படும். இதே மாதிரிதான் நீங்க பார்த்துருப்பீங்க, எங்கெங்கெல்லாம் குட்கா இருக்கோ எல்லா இடத்துலையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்களா? முன்னாடி மக்களும் நீங்களும் ஒத்துழைக்கணும், எல்லா இடத்துலயும் ஒத்துழைக்கணும். எந்த இடத்துல குட்கா இருக்கக்கூடாது. நீங்க பள்ளி குழந்தைகள் வரைக்கும் குட்கா வாங்கி போகிற அளவுக்கு சுலபமா இருக்கு. எந்த இடத்துல அனுமதி கிடையாது. 100% எங்கேயாவது இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நடவடிக்கை அடுத்த நொடி இருக்கும். முதல்வர் கடுமையாக சொல்லியிருக்கிறார். ஏதாவது கடையில, ஏதாவது பெட்டி கடையில குட்கா விட்டாங்கன்னா தயவு செஞ்சு அந்த கடைக்காரர் நீங்க வந்து வருத்தப்படக்கூடாது, கடை சீல் வைக்கப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் முதல்வருடைய உத்தரவு. அதே மாதிரி மற்ற அனைத்து சிந்தனைகள் என்னென்னமோ ட்ரக்லாம் வந்துச்சு. கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு போதைப் பொருட்கள் வெத்தப்பட்டவனேன்றாங்க, சூட பொருள்ன்றாங்க, கேட்டா சிந்தனைக்கு ட்ரக்னா. சிந்தனைக்கு ட்ரக்லாம் தமிழ்நாட்டில் தேவையா? கோயம்புத்தூர் கல்லூரிகள்ல போன 2 வருஷங்களா ரைட் பண்றப்போ அவ்வளவு கல்லூரிகள் அவ்வளவு சிந்தனைக்கு ட்ரக்ஸ். அனைவரும் மிரண்டு போய் என்னன்னு சொன்னாங்க. 2 வருஷம் முன்னாடி கோயம்புத்தூர்ல இவ்வளவு சிந்தனைக்கு இருக்கு, காலேஜ்லாம் இருக்கு. ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு கல்லூரி மாணவர் வந்து ரேகிங் கொலைனாங்க. அது கண்டிப்பாக ரேகிங் கொலையாக இருக்கு, ட்ரக்னால் நடந்த மரணம். அந்த மாதிரி பல இடத்துல தமிழகம் முழுவதும் கல்லூரிகள் சிந்தனை ட்ரக்ஸ் எல்லாம் சிந்தனை ட்ரக்னா இறக்குமதி செய்யப்பட்ட போதை வந்து. ஏன்னா அதான் பார்த்தாங்க போன ஆட்சியில் ஜாபர் சாதிக்கு ஒருத்தர் கைது பண்ணாங்க. யாரும் மறந்துக்க மாட்டேங்க. யாரும் இந்த ஜாபர் சாதிக்கா குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். முதலாவது குடும்பம் போன ஆட்சி இந்த முதல் குடும்பத்துக்கு வேண்டியவர். அப்போ பாத்தீங்கன்னா டெல்லியிலிருந்து வந்து இங்க ஒரு போதை மருந்து மாஃபியா தூக்கி போனாங்க. ஆனா இங்க இருந்து இதுவரை ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படும். ஆனா அந்த போதை மருந்து கும்பலோட அவங்களுடைய ஹோட்டல் பகுதிக்கு ஒரு அமைச்சர் போறாரு, அவங்க வீட்டுக்கு ஒரு அமைச்சர் போறாரு, அவங்களுடைய இருக்கிறாரு. ஆனா அந்த போதை மருந்து இங்க இருக்கிற குணங்கள் தான் தயாரா இருக்கு. ஆஸ்திரேலியா வரைக்கும் ஏற்றுமதி பண்றாங்க. பல ஆயிரம் கோடி இங்கிருந்து போதை மருந்து ஏற்றுமதி பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யும் அந்த ஜாபர் சாதிக்கிறார். ஆனால் அவரிடம் அந்த பணத்துல ஒரு குடும்பம் சினிமா எடுத்திருக்கு, அந்த சினிமா பணத்தை வாங்கியிருக்கு. அவர் மூலமா அந்த பணத்தை எல்லாம் நம்ம வாங்கி எல்லா செலவு பண்ணிருக்காங்க. அது அனைத்தும் கண்டிப்பாக பண்ணலாம். வெளியிட்டு விசாரணை இந்த மாதிரியான போதைப் பொருள் நம்ம முற்றிலும் நிறுத்தணும். அதற்காக மக்களும் நீங்களும் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து எங்கேயாவது கஞ்சா விற்கிறாங்களா உடனடியாக 100க்கு செலவு சொல்லுங்க. எங்கேயாவது நீங்க குட்கா விற்கிறாங்களா, குட்கா தடை செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் விற்கிறாங்களா உடனடியாக நீங்க 100 அடிச்சு தகவல் சொல்லுங்க. நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் அனைத்து போதை மருந்துகளும் நாம சீக்கிரம் ஒழிச்சாகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத காசு படிப்படியாக நம்ம எல்லாரும்